4.3 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் வந்து இன்னைக்கு எவ்வளோ பெருசா நம்ம மார்க்கெட்ல ஹாட்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. என்னன்னா கிராண்ட் விட்டாரா, ஹைரைடர், கிரெட்டா வந்து அந்த இதுல ஒரு செக்மெண்ட் பெஞ்ச் மார்க்கா இருக்குது. ஹோண்டால எலிவேட் அப்படின்னு பல கார்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டா செல் ஆயிட்டு இருக்குது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு போட்டதே வந்து 2012 ரெனோ வந்து டஸ்டர் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ண போதும். குளோபலா வந்து டாசியா அப்படிங்கிற பிராண்ட்லயுமே அவங்களோட இன்னொரு சப்சிடரி பிராண்ட்லயுமே இந்த வண்டியை வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து தரவுலி சூப்பரான ஒரு மெக்கானிக்கல் பேக்கேஜா இருந்துச்சு. ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் என்ஜின் கூடவே வந்து ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜின் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியதுல நமக்கு பார்த்தோம்னா காம்படிஷன்ல ஒரே ஒரு எஸ்யூவில மட்டும்தான், அந்த 4.3 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய எஸ்யூவில கிராண்ட் விட்டாரா, ஹைரைடர்ல மட்டும்தான் வந்து ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அன்னைக்கே வந்து காம்படிஷன் பெருசா இல்லாத டைம்லேயே அவங்க அந்த ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம் எல்லாமே கொடுத்து ரொம்பவே ரக்கடான ஆக்சுவலி ஒரு எஸ்யூவிக்கான எல்லா கேரக்டரும் இருக்கக்கூடிய ஒரு வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருந்த வண்டி தான் இந்த டஸ்டர். ஸோ இந்த டஸ்டர் வந்து இப்போ நமக்கு டிஸ்கண்டினியூ ஆகிட்டு 2022 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. அந்த டீசல் டஸ்டர் அதோட ஒரு ரிவ்யூ என்னன்னா, ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அந்த வண்டி எப்படி இருந்துச்சு, எதனால வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபெயிலியரா முடிஞ்சது அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம இந்த ரிவ்யூல வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம். ரொம்ப கேஷுவலான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. ஏன்னா புது வண்டியில் நமக்கு பெருசாக கண்டென்ட்டாக பார்க்கறதுக்கு எதுவுமே நான் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல. ஜஸ்ட் ஸ்பெக்கை மட்டும் தான் ரீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கேஷுவலாக என்னோட மனசில் இருக்கிறத பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் பார்த்துருக்கிறது சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. வண்டியோட எக்ஸ்டீரியரை பொறுத்தவரையில் எவ்வளவுதான் வந்து காம்படிஷன் வந்தாலும் இந்த வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸ் வந்து இன்னைக்குமே தனியாக, என்னன்னா அவ்வளவுக்கு யூனிக்கான அந்த ஒரு ஷேப், அந்த யூரோப்பியன் டிசைனுமே வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் தான். இது வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஃபேஸ் லிஃப்ட் வண்டி வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. அடுத்தது வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாங்க, செகண்ட் ஃபேஸ் லிஃப்ட். அதுதான் வந்து இந்த மாடல். அதுக்கப்புறம் வந்து தேர்டாக வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து மூணாவதாக கடைசியில் அந்த டர்போ பெட்ரோல் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா 3 வெர்ஷனாக வந்து வண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தோம்னா டாப்புக்கு முந்தின மாடல். இதுலேயே வந்து அலாய் வீல்ஸ் எல்லாமே இருக்குது. லுக்ஸில் வந்து நமக்கு ஹைலைட்டான விஷயங்களை பார்ப்போம். இப்போ இந்த ஹெட்லைட்டை பொறுத்தவரை சேம்பர்ஸாக இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் வந்து ஹெட்லைட் எல்லாமே வந்து 4 சேம்பராக இருக்கக்கூடிய சூப்பராக இருக்குது. அதில் வந்து குரோம் வச்சு தான் வந்து அந்த இதுவுமே வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது. போல்டாக ரெனோ லோகோ, நமக்கு ஒரு பியானோ பிளாக் மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பரான ஒரு கிரில், சிம்பிளாக தான் இருக்குது. நல்ல டாலான பானட், நமக்கு ஒரு சின்ன ஒரு மசில் கிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. வைப்பருக்கான வாட்டர் டிஸ்பென்சர் வந்து அதிலே வந்து வந்துடுது. இதுலேயுமே வந்து அந்த பம்பர் மொத்தத்துலேருந்து நமக்கு நல்ல மேஸாக பெருசாக இருக்கக்கூடியது. கீழே வந்து உங்களுக்கு ஃபாக் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பிளாக் கலர்லேயே வந்து அந்த ஸ்கிட் பிளேட் மாதிரியான கீழே வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஏர் இன்டேக்குக்கான அந்த ஏர் டாமே வந்து கீழே வந்துடுது. ரொம்ப பல்கியாக இருக்கக்கூடியது. சைடில் வந்து பார்த்தோம்னா வீல் வெல்லுமே, இப்போ இந்த நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்த்துக்கணும் அப்படின்னா வீல் வெல் வந்து நமக்கு நல்ல ப்ரொட்ரூட் ஆகி பல்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாடி எல்லாமே வந்து உள்ள ஷங்கனாக இருக்குது. அதுதான் வந்து அந்த ஒரு வைட் அண்ட் ரிச்சான ஒரு அப்பீலை வந்து ஃபுல் ஃப்ரண்ட்ல வந்து கொடுக்குறது. நமக்கு வந்து பார்த்தோம்னா அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போலோ வந்து டயர்ஸ், உங்களுக்கு 215 செக்ஷன் இருக்கக்கூடிய நல்ல பெரிய டயர்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே வந்துருக்குது. 215/65 16 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்துடுது. இந்த பிளாக் ப்ளஸ் அந்த ஒரு குரோம் மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ரிச்சான லுக்குமே வந்து வண்டியில் வருது. RXS அப்படிங்கிற அந்த வேரியன்ட் பேட்ஜிங்குமே இதில் வந்துடுது. மோஸ்ட்டாக இப்போ இருக்கிற வண்டி எதுலேயுமே வந்து அந்த வேரியன்ட் பேட்ஜிங்குமே நம்ம பார்க்க முடியாது. இதில் வந்து அந்த பேட்ஜிங்குமே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ORVMல வந்து அப்படியே எம்பெட் பண்ணியிருக்காங்க. ORVMே வந்து குட்டியாக இருக்குது. அதாவது வண்டியோட பல்க்குக்கு பார்க்கும்போது குட்டியாக அப்படி வண்டியோடய இருக்குது. ஃப்ளாப் டைப்பில் தான் வந்து டோர் ஹேண்டில்ஸுமே கொடுத்துருக்காங்க. கீ போட்டு ஓப்பன் பண்ணணும்னா அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட பில்ட் அதுவுமே சாலிடாக இருக்குது. ரன்னர் போர்டுமே பார்த்தோம்னா பாடியிலிருந்து ஜஸ்ட் வெளியே ப்ரொட்ரூடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் மெட்டலில் வந்து உங்களுக்கு அந்த ரன்னர் போர்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல சொன்னதான், அதாவது என்னென்னா வீல்லேருந்து நல்ல ப்ரொட்ரூடாகி வெளியே இருக்குது. ஆனால் பாடி வந்து நமக்கு உள்ளே இருக்கிறதுனால
கொஞ்சம் வந்து நம்ம இது பண்ணாலுமே மட் வந்து நல்லா வெளியே தெரிக்குது. அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான் இதில். மற்றபடி விண்டோ ஏரியா எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது. நல்ல பெரிய ரூஃப் ரெயில், நல்ல ஆண்டனாவுமே வந்து நார்மல் டைப்பில் நல்ல ஸ்டிக் அந்த மெட்டல் ஆண்டனாவே வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து உங்களுக்கு அந்த ரிப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. இதுலேயுமே அந்த டஸ்டர் அப்படிங்கிற அந்த பிராண்டிங் எல்லாமே கொடுத்து நல்ல போல்டாக இருக்குது. தேர்டு குவார்டர் கிளாஸுமே வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது. இப்போ கரெக்டாக அந்த மாதிரி வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது நல்லா பெருசாக இருக்குது. வீல் பேஸ் எல்லாமே நல்லா ஜாஸ்தியாக. இதில் வந்து ஃபியூல் டேங்க் வந்துடுது. அப்படியே ரியர் டிசைன் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரியர் வந்து இந்த இடம் கொஞ்சம் வந்து டாப்பில் கொஞ்சம் மொட்டையாக இருக்கிறது மாதிரி தெரியும். ஏன்னா ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். வாஷர் வைப்பர் எல்லாமே வந்து வந்துடுது. ரெனோ லோகோ டஸ்டர் அப்படிங்கிறத வந்து பெருசாக ஒரு குரோம் பேட்ஜிங்கில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டுக்கு ஜஸ்ட் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. ரெனால்ட் அப்புறம் அந்த டிசிஐ அந்த டீசல் அப்படிங்கிறதுக்கான இது. டோஹுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கே தெரியும் ரஃப் அண்ட் டஃப்பாக வெளியே வந்து எக்ஸ்போஸ்டாக வந்து நம்மக்கிட்ட அந்த டோஹுக்குமே வந்து தெரிகிறது மாதிரியே வச்சுருக்காங்க. அதுதான் வந்து அந்த ஒரு ஆஃப் ரோட் எல்லாம் போகிறதுக்கான ஒரு ஸ்பெக்கில் இருக்கக்கூடிய வண்டி அப்படிங்கிறதே வந்து ப்ரூவ் பண்ணுறது. பூட் ஸ்பேஸையுமே பார்ப்போம். பூட் ஸ்பேஸுமே பார்த்தோம்னா நல்லா தாராளமாக இருக்குது. அப்படியே நமக்கு உள்ளே போய் கையை நீட்டினா தான் ஃபுல்லாக நமக்கு எட்டுது. அவ்வளோத்துக்கு வந்து நல்ல டீப்பான ஸ்பேஸ் வந்து இருக்குது. லைட்டுமே வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக. கூடவே வந்து ஒரு நல்ல பெரிய பார்சல் ஷெல்ஃபுமே வருது. பார்சல் ஷெல்ஃபுமே வந்து நல்ல அந்த லென்த்தாக 2 லேயராக வந்து வருது. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருந்து பார்ப்போம். 2 லேயராக வருது. நமக்கு இங்கே இருக்கிறது அப்படி ஸ்டாக்னட்டாக இருக்குது. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது அப்படி வந்து டில்ட் ஆகிக்கிடுது. நல்ல ப்ராக்டிக்கலான அதாவது நல்ல மேட்சோ லுக் இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி. ப்ளஸ் வந்து அந்த பூட் ஸ்பேஸ் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ப்ராக்டிக்கலாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டஸ்டரோட இன்டீரியரை வந்து பார்ப்போம். இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபோன் வேலட் எல்லாமே வச்சுருக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து டஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு போல்டான லிட்டரிங்கில் வந்து அதை எம்பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிளாஸ்டிக்கில் வந்து. கீழே வந்து டீசன்ட் சைஸில் ஒரு நல்ல க்ளோ பாக்ஸுமே வந்து இருக்குது. ஏசி வென்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏசியை வந்து அட்லீஸ்ட் அந்த ஃபேஸ் லிஃப்ட் கடைசி ஃபேஸ் லிஃப்ட்டில் மட்டுமாவது இந்த ஏசி வெண்ட் எல்லாம் கீழே கொண்டு வந்து டச் ஸ்க்ரீன் எல்லாம் எடுத்து ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் யூனிட்டாக கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஒரு டீசெண்டான குட்டியான ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்துடுது வண்டியிலேயே. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கீழே வந்து உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஏசி தான் இந்த வேரியண்ட்டில். டாப் வேரியண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வரும். அது கீழே வந்து சின்ன ஒரு காயின் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். அடுத்ததாக வந்து ஒரு 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட். இதில் ஒரு டம்மி பட்டன், எக்கனாமி மோடுக்கான பட்டனுமே வந்து இதில் வந்துடுது. அதுக்கப்புறம் இதில் சின்னதாக 2 கப் ஹோல்டர்ஸ் வருது. பட் இதில் வந்து ப்ராக்டிக்கலாக பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது. இதில் வந்து சின்ன ஒரு கபி ஹோல். அதுக்கப்புறம் பின்னாடி இதில் வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸுமே வந்து இருக்குது. அடுத்ததாக இந்த ஸ்டியரிங்கை பொறுத்தவரை டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். இதில் வந்து அது மிஸ்ஸிங் தான். அதனால் வந்து இது கொஞ்சம் வந்து மொட்டையாக கொஞ்சம் பிளைன் அண்ட் பேசிக்காக இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இந்த வேரியண்ட்லேயே வந்து டுவல் ஏர் பேக் வந்து வண்டியிலே வந்து வந்துடுது. அடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஆனலாகில் 2 யூனிட், அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து டிஜிட்டலில் வந்து கிளஸ்டர் இருக்குது. அதில் வந்து வேரியஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். மைலேஜ், டெம்பரேச்சர், வண்டி டோட்டல் எவ்வளோ ஓடி இருக்குது எல்லாமே வந்து அதிலே வருது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் அப்புறம் டாக்கோமீட்டர் வந்து வந்துடுது. டாப் வேரியண்ட் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட். இது வந்து நார்மல் கீ யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது யூனிட் தான் வந்து வருது. இப்போ இந்த டோரில் இருக்கக்கூடியது பார்ப்போம். டோரில் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா ஓஆர்எம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச், அப்புறம் வந்து 4 பவர் விண்டோ. இதில் வந்து அந்த பவர் விண்டோ ரோல் டவுன் ஃபங்க்ஷன் வந்து பிளாக் பண்ணுறதுக்கான இது வருது. டோர் ஓப்பனிங்கான இது இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டோர் ஹேண்டில் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடியது. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஓகேவாக தான் இருக்குது. பட் வந்து நார்மலாக ஒரு 1 லிட்டர் பாட்டில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் வந்து டைட்டாக தான் வந்து இருக்குது. அதுதான் வந்து இதில் ஒரு ப்ராப்பரான ஈஸியாக வைக்கிறது மாதிரியான ஒரு இது இல்லை. மற்றபடி இங்கே பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் வந்து ஆக்சுவலி டீப்பாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து அந்த ஓப்பனிங் வந்து நமக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இல்லாத மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா இந்த இதுவுமே வந்து நம்ம நார்மலாக கொஞ்சம் க்ளோஸில் வச்சுருக்கும் போது இப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம கையை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, கையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது என்னென்னா அந்த எர்கனாமிக்கான சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங். அதுதான் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் இந்த மாதிரி ப்ராக்டிகாலிட்டி விஷயங்கள் அவங்க கோட்டை விட்டது தான் டஸ்டருக்குமே வந்து ஒரு ஃபெயிலியராக முடியும். இப்போ பேக் சீட்லேயுமே ஸ்பேஸ் அப்புறம் வந்து ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏறுறதுக்கு ஆக்சுவலாக இதில் வந்து ஃபுட்வெல் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஜஸ்ட்டு காலை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சிம்பிளாக ஏறி உட்காரலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். டிரைவர் சீட் வந்து என்னோடய டிரைவிங் பொசிஷனில் இருக்குது. நமக்கு தேவையான லெக் ரூம் வந்து இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை.
சீட்டுக்கு கீழே வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு வச்சுக்கலாம். 3 பேருமே வந்து உட்காரலாம். 3 பேர் வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக உட்கார்ற அளவுக்கான ஸ்பேஸ் வந்து நமக்கு இருக்குது. என்ன கேபின் விட்த் வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. ஹெட்ரூம் வந்து ப்ராப்ளமே இல்லை, தாராளமாக வந்து ஹெட்ரூம் வந்து நமக்கு கிடைக்குது. பின்னாலுமே வந்து பார்சல் ஷெல்ஃப் வந்து பார்த்தோம்னா அதில் நம்ம சொன்னது 2 லேயராக இருக்கக்கூடிய நல்ல பெரிய பார்சல் ஷெல்ஃபுமே வந்து வந்துடுது. ரொம்ப கம்பர்சமாக இல்லாமல் பின்னாடியுமே அந்த சின்ன குவார்டர் கிளாஸ் ப்ளஸ் வந்து இதுவுமே விண்டோ ஏரியா நமக்கு பெருசாக இருக்கிறதுனால நல்ல ஏரியாவும் வந்துருக்குது. இப்போ இறங்குறதுக்கும் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை ஒரு நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா ரியர் ஏசி வென்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். பட் ஏறதுக்கு இறங்குறதுக்கு பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது. இப்போ டஸ்டர் வந்து ரைட் பண்ணுவோம். வண்டி டிரைவ் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் ரஃப்பான ரோட்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுவுமே வந்து அந்த பில்டிங் அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்து வேலை நடந்துட்டு இருக்கிற இடம் தான். ரொம்ப ரஃப்பான பேட்ச். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நம்ம ரெகுலராக வேற ஏரியா தான். இப்போ இருக்கிற புதிய கார்ஸை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது என்ன கம்ஃபர்ட் இருக்குமோ அந்த ரைட் கம்ஃபர்ட்டை விட வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. என்னென்னா அந்த இடத்துல கூட வண்டி தேவையில்லாமல் ஃப்ளோட் ஆகவோ அந்த எதுவுமே இல்லாமல் சூப்பர் ஸ்டேபிளாக வந்து வருது. ஹைவேலையும் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு தான் வந்தோம். சூப்பர் ஸ்டெபிலிட்டி இருக்குது. திருப்பியுமே நம்ம ஓட்டி பார்ப்போம். இப்போ இந்த ரோட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த வண்டியோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். வண்டியோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டீசல் என்ஜின் தான் வந்து மெயினாக. டஸ்டருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 90% மேலே சேல்ஸ் வந்து கண்டிப்பாக டீசலில் தான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். டீசல் என்ஜினில் வந்து 2 டியூனிங்கில் வந்து வச்சுருந்தாங்க. 85 PS பவர் கூடவே வந்து 200 Nm ஆஃப் டார்க்கில் வந்து ஒரு வேரியண்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கு கூட வந்து 110 ஹார்ஸ் பவர் ப்ளஸ் வந்து 250 Nm டார்க் இருக்கக்கூடிய இன்னொரு ஹையர் வேரியண்ட்டுமே வச்சுருந்தாங்க. அதில் தான் வந்து அந்த ஆல்வீல் டிரைவ் சிஸ்டமுமே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டீசல் டார்க்கை வந்து ஓட்டுறது எப்போவுமே ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தான். வண்டி வந்து ஆல்மோஸ்ட் 44,000 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடி இருக்குது. இருந்தாலும் அப்படி பெருசாக எந்த நாய்ஸுமே இல்லாமல் ஜஸ்ட் வந்து அந்த பேசிக்கான டீசல் கிளாட்டர் மட்டும்தான் நமக்கு. கிளாட்டர்னு இல்லை, அந்த டீசல் என்ஜினோட வந்து ஒரு சின்ன நாய்ஸ் மட்டும்தான் இருக்குதே தவிர மற்றபடி நல்லா ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக இருக்குது. வைப்ரேஷன்ஸாக எதுவுமே எங்கேயுமே இல்லை. ரைட் குவாலிட்டியுமே அந்த குண்டு குழியில் நம்ம கேஷுவலாக பேசிக்கிட்டே தான் போட்டு வந்துட்டுருக்கோம். எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே நமக்கு தெரியாமல் நீட்டாக கேஷுவலாகவே வந்துருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிகேட்டரோட ஸ்டாக் வந்து நமக்கு யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து லெஃப்ட் சைடில் அந்த ஸ்டாக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ரோட்டில் வரும்போது ரைட் சைடில் வந்து நமக்கு வைப்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் ஸ்டாக் இருக்கிறதுமே வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். என்னென்னா நம்ம ஓவர்டேக்கிங் எல்லாம் பண்ணும்போது கூட ரைட் ஹேண்டில் கரெக்டாக ஸ்டியரிங்கை ஹேண்டில் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் வந்து இதை பண்ணலாம். இப்போது ஒரு கார்னர் பாடி ரோலுமே வந்து நல்ல கண்டெயின்டாக இருக்குது. சின்ன சின்ன குண்டு குழிகள் வந்து ஜஸ்ட் அந்த சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகுறது தெரியுது. அதுலேயுமே ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மாற்ற வேண்டிய ஒரு கண்டிஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 50% வியரான கண்டிஷன் இருந்தால் கூட வந்து இவ்வளோவுக்கு நமக்கு சூப்பரான அந்த ரைட் குவாலிட்டி இருக்குது. சஸ்பென்ஷன் இன்னொன்று என்னென்னா அந்த பேடான பேட்சில் போகும்போது அந்த ஒய்டான டயர்ஸ் ப்ளஸ் அந்த சஸ்பென்ஷனோட குவாலிட்டியில் வந்து பெருசாக நாய்ஸ் கூட எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து மெயின்டைன் ஆகிருக்குது. ஸ்டியரிங் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து ஹெவி தான். இன்னைக்கு இருக்கிற கார்ஸோட ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணும்போது தான் ஹெவி. அன்னைக்கு வந்து இதுவுமே பவர் ஸ்டியரிங் தான் நமக்கு. என்னை பொறுத்தவரையில் இது வந்து அப்படி ஹெவி அப்படின்ற ஒரு இது இல்லை. என்னன்னா கரெக்டாக எல்லாம் வந்தபோது தான் அந்த ஸ்டியரிங்கான ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகி ரொம்ப அல்ட்ரா லைட்டாக வந்து இந்த செக்மெண்ட்லையுமே கொண்டு வந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஹெவி, அவ்வளோதான். மற்றபடி இதுவுமே வந்து டிராஃபிக்கில் டைட்டான டிராஃபிக்கில் நம்ம திருப்புறதுக்கு அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குமே தவிர மற்றபடி நார்மலாக தான் இருக்குது. ஆனால் பெருசாக வந்து இப்போ கார்னர்ஸில் நம்ம போகும்போதும் அந்த ஒரே லெவலில் தான் வந்து ஸ்டியரிங் மெயின்டைன் ஆகுது. பெருசான ஒரு ஒரு ரொம்ப ஃபீட்பேக்கான ஒரு ஃபீல் வந்து அந்த ஸ்டியரிங்கில் இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் வந்துருக்குது. ரைட் குவாலிட்டி தான் பெரிய பெரிய பாசிட்டிவ். எத்தனை குண்டுக்குழியில் நம்ம போனாலுமே வந்து கேஷுவலாக நம்ம அசராமல் வந்து சீட்டில் இருக்கிற அந்த குவாலிட்டி. என்னென்னா அன்னைக்கே வந்து பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணதே டஸ்டர் தான் இந்த செக்மெண்ட்டில். அஃப்கோர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டாக 2012 லான்ச் ஆனதும் இவங்கள தான் இந்த செக்மெண்ட்டே. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 205 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த 4x4 வேரியன்ஸ் இருந்ததுனால எல்லாத்துக்குமா பேலன்ஸ் பண்ணி அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸுமே கொடுத்துருந்தாங்க. பானட் சூப்பர் விசிபிளாக இருக்குது.
பட் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் மெக்கானிக்கல் பேக்கேஜாக இருந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு மார்க்கெட்டில் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு வருத்தமான விஷயம்தான். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா கிளச் அண்ட் கியர். இப்போ கிளச் வந்து பொறுத்தவரையில் கொஞ்சம் வந்து ஹார்டாக தான் இருக்குது. அதாவது நார்மலாக இப்போது சரி அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து கரெக்டாக ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கக்கூடிய டீசல் மேனுவலில் இருக்கக்கூடிய கிளச்சை விட கம்பேரிட்டிவ்லி இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. கியருமே வந்து அது ரொம்ப சாஃப்டாக ஷிஃப்ட் ஆகும். இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்களில் தான் வந்து ஆக்சுவலாக அந்த கஸ்டமர் பேஸ் வந்து டஸ்டரில் இருந்து மற்ற வண்டிகளுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இப்போ ஆப்வியஸ்லி ஒருத்தங்க டெஸ்ட் ரைட் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே வந்து இந்த டாட்டா அப்படி ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய வண்டி அது பிடிக்கணும் அப்படின்னு இல்லை. கரெக்டாக வந்து அல்ட்ரா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்டியரிங், அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து இதாச்சு. ஆனால் கடைசியில் வந்து அவங்க அந்த டர்போ பெட்ரோல் கொண்டு வந்து வண்டியை லான்ச் பண்ண போது, ஐ மீன் அந்த ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி அப்டேட் பண்ண போது வந்து வண்டி இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் ஆச்சுது. ஆனால் அந்த டைம்லேயுமே வந்து இந்த டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு 2020 அப்புறம் தான் அந்த அப்டேட்டட் வண்டி வந்துச்சு டர்போ பெட்ரோலோட. அந்த டைம் வந்து கரெக்டாக எல்லாம் எங்கேயோ போயிருந்துச்சு. டச் ஸ்க்ரீன் எல்லாம் சூப்பராக ஹை குவாலிட்டியாக, இன்டீரியர் வந்து ரொம்ப ப்ரீமியமாக வந்து அவங்க மாற்றிருந்தாங்க. அந்த டைம்லேயுமே வந்து மெயின் அந்த டச் ஸ்க்ரீன் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் கொஞ்சம் உள்ளே இருக்கிறது மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருந்தது தான் நிறைய பையர்ஸை வந்து டீவியேட் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா அந்த என்ஜின் வந்து அவ்வளோ போட்டண்டா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட பயங்கர ஃப்ரீ ரெவ்விங்காக சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் மக்கள் அதை வாங்குறதுக்கான ரீசன்ஸை விட அதை விட்டுட்டு இன்னொரு வண்டியை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸை தான் வந்து ரெனோ டஸ்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து மெயினான ப்ராப்ளம். பையர்ஸ் வந்து டஸ்டரை பெருசாக கண்டுக்காமல் இருந்ததுக்கான ரீசன். இப்போ நம்ம ஹைவேக்கு வந்துட்டோம். கொஞ்சம் வந்து ஹை ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஒரு 2000 ஆர்பிஎம் தாண்டி அந்த டர்போ கிக்கன் ஆகும்போது அப்படியே அந்த டார்க் வந்து நமக்கு கிடைக்குது. சில ஒரு 3000 ஆர்பிஎம் போகும்போது அப்படியே அந்த ஒரு பீக்கு வந்துடுது, அந்த பீக் டார்க் கிடைக்குது. 3000 ஆர்பிஎம்க்கு மேலே வந்து அப்படி ஸ்டெடியாக தான் வந்து வண்டியோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மீட் அல்லது மோஸ்ட் பஞ்சியான அந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 ஆர்பிஎம்ல இருந்து ஒரு 3000 ஆர்பிஎம் வரைக்கும் வந்து நமக்கு அப்படி மேக்ஸிமம் பவர் கிடைக்குது. 100ல வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இப்போ இருக்கிற நிறைய கார்ஸில் வந்து இப்போ ஹேண்ட்லிங் ரைடு நல்லா பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ஹைவேல வந்து சின்ன ஒரு மூமெண்ட் நமக்கு மேபி கொடுக்கும். அந்த ஹைவேல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இந்த காங்கிரீட் ரோட்ல எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் தெரியும். இதில் வந்து அதுவுமே நமக்கு தெரியாமல் சூப்பராகவே வந்துருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பில்டு பண்ணி பார்ப்போம். ஆனால் ஸ்பீடை பொறுத்தவரை இது வந்து 85 PS இருக்கக்கூடிய என்ஜின் அப்படிங்கிறதுனால நல்ல லினியராக தான் வந்து ஸ்பீடு நமக்கு பில்ட் ஆகுது. அந்த 110 தான் வந்து அவுட் ரைட்டான பவரில் பயங்கரமான பிக்கப் இருக்குது. இப்போ வந்து 110 வந்துட்டோம். ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது டாப்பாக வந்து அப்படியே வண்டி ஃப்ளாட்டாக போயிட்டே இருக்குது. அதுதான் வந்து அந்த டார்க்கோட ஐ மீன் அந்த டார்க் கேரக்டரில் அந்த டார்க்கில் தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த 2000லேருந்து 3000 ஆர்பிஎம்ல வரக்கூடிய அந்த மேக்ஸிமம் டார்க்கில் தான் வந்து இந்த ஸ்பீடுமே அப்படியே கீப் பண்ணி போகிறோம். ஹெவியாக பிரேக் பண்ணாலுமே வந்து நமக்கு பெருசாக வந்து இந்த ஃப்ரண்ட் டைவ் இல்லை. ஃபஸ்ட்டு நான் இனிஷியல் பைட்டு கொடுத்த போதும் கூட அந்த ஃப்ரண்ட் நோஸ் டைவ் எதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்டேபிளாக வந்து ஸ்டாப்பிங் ஆகுது. இப்போ திருப்பியும் வந்து அப்படி ஹைவேல ஆக்சுவலாக அந்த ஸ்டெபிலிட்டி இன்னொன்று என்ஜின் வந்து அப்படி கொஞ்சம் லவுட் ஆனாலும் அது வந்து ஹார்ஷாக எந்த விதத்துலையுமே இல்லை. அப்படி செட்டில் இப்போ நம்ம ஒரு 3000 ஆர்பிஎம், ஏன்னா என்ஜின் வந்து அப்படி ஸ்மூத்தாக ரொம்ப லீனியராக தான் வந்து ரவ் ஆகுது. ரொம்ப குவிக்காக அப்படி பிரிஸ்கான ஆக்சிலரேஷன் வந்து இந்த 85 PS இல்லை. ஆனால் அப்படி வந்து ஸ்பீடு செட்டில் ஆகிட்டு அப்படி அந்த டர்போ ரேஞ்சில் வந்து லைட்டாக அந்த டர்போவோட வைன் கேட்குது. இந்த ஸ்பீடு ஒரு 110 கிட்ட வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் செட்டில்டா. ஆனால் என்ன ஸ்டியரிங்கில் வந்து
இந்த ஸ்பீடுக்கான ஒரு அடிஷ்னல் வெயிட் வந்து நமக்கு பெருசா ஆட் ஆகல. ஸ்டியரிங் வந்து சின்னதா டெட் சென்டர் இருக்குது, லைன் கரெக்டா மெயின்டைன் ஆகுது, அதுல வந்து ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு மேல வந்து நம்ம அழுத்தினாலும் அப்படி மெதுவா கிராஜுவலா அந்த ஸ்பீட் வந்து அப்படியே பில்ட் ஆகுது. ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத தாண்டி அந்த ரோடு அண்டிலேஷன்ஸ் எதுவுமே வந்து நமக்கு தெரியாம இருக்கிறது தான். பிரேக் பண்ணும்போதும் எந்த விதத்துலயுமே வண்டி வந்து ஃப்ரண்ட் டிப் ஆகவே இல்லை. அவ்வளோத்துக்கு சூப்பரா, ஏதோ ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸ் இருந்தா என்ன குவாலிட்டியில நமக்கு அந்த ஸ்டாப்பிங் கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்குது. என்னன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இந்த டைவ் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் இருக்கும். பட் இதுல வந்து அதுவுமே தெரியாம சூப்பரா பேலன்ஸ்டா வந்துருக்குது. அதுதான் வந்து அவங்களோட அந்த ஒரு பொட்டன்ஷியல். நாய்ஸ் கூட பெருசா இல்லை, நல்லா ஹை ஸ்பீட்ல வரும்போதும் அந்த விண்ட் நாய்ஸோ எதுவுமே வந்து பெருசா இல்லாம சூப்பராகவே வந்து வண்டி அந்த ஸ்டேபிளா ராக் சாலிடா வந்துருக்குது. இப்போ நமக்கு இந்த டஸ்டரை வந்து ஒரு டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவங்க ஓனர்ஷிப்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்போம். ப்ரோ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வந்து மைலேஜ் விஷயத்துல நம்ம தொடங்குவோம். மைலேஜ் விஷயத்துல வந்துட்டு நம்ம ஹைவே பிடிக்கும் போது தான் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் கிடைக்கும். 23 எனக்கு 23 வரையும் கிடைச்சிருக்கு. 23 வரைக்கும் லாங்ல? லாங்ல நான் நேரமே சொன்ன மாதிரி சென்னை போயிட்டு வரும்போது எனக்கு 7000 எக்ஸ்க்ளூடிங் நம்ம டோல் அப் அண்ட் டவுனுக்கு மொத்தமா செலவாச்சு. சரி சரி சரி, ஓகே. ஆமா. அப்ப என்ன ஸ்பீட் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது? நான் வந்து 80 to 90 தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுவேன். அதானே சேஃப் ஸ்பீட், நமக்கு கண்ட்ரோலும் அப்பதான் நிக்கும். ஓகே. சிலவங்க 110 120 வரைக்கும் பிடிப்பாங்க. நமக்கு வந்து அவ்வளவு போயாச்சுன்னா கண்டிப்பா மைலேஜ் டிராப் ஆகும் செய்யும். நமக்கு சேஃப் இல்ல, தேவையில்லாம நம்ம. ஓகே, அப்ப அந்த 80 to 90 23 கிடைக்குது. அது மட்டும் இல்ல, 80 to 90 நீங்க போகும்போது உங்களுக்கு உள்ள இருந்த நாய்ஸ் எதுவுமே ரொம்ப குவைட்டா இருக்கு. ஆமா, கேட்கவும் செய்யாது. பீஸ்ஃபுல்லா நீங்க இது பண்ணலாம், யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே, நம்ம அந்த ரேஞ்ச்ல போய் பார்ப்போம். மத்தபடி சிட்டி யூசேஜ்ல வந்து மைலேஜ் என்ன ரேஞ்ச்ல கிடைக்குது இந்த டீசல்? வந்துட்டு ஒரு 14-15 வரையும் கிடைக்கும். சாலிடா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அதுவுமே ஓகே தான். இப்போ நம்ம அப்படினாலும் ஒரு 100 வரைக்கும் மெயின்டைன் பண்ணாலும் 20 எடுக்கலாம். கண்டிப்பா சிம்பிளா எடுக்கலாம். ஓகே. மற்றபடி நம்ம சிட்டிக்குள்ளாடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது வண்டி ஓட்டும் போது இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இவ்வளோ வருஷம் நம்ம யூஸ் பண்ணதில்ல? சிட்டி உள்ளாடி ஓட்டும் போது லெஃப்ட் கால் தான் வலிக்கும், ஏன்னு உங்களுக்கு தெரியும். கிளட்சு மிதிச்சு அது ஒரு சின்ன நெகட்டிவ். ஆனா அந்த டைம்ல இறங்கும் போது நீங்க இந்த காரை கம்பேர் பண்ணா, அந்த டைம்ல இருந்த அந்த இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பரவாயில்ல. ஓகே, எவ்வளவு பரவாயில்ல. ஆமா, லான்ச் ஆன டைம்ல. அதுக்கு அப்புறமா என்ன சொல்றது, காம்படிஷன்ல கொஞ்சம் இன்னும் லைட்டா கொண்டு வந்தாங்க. ஆமா. வேற சிட்டி உள்ள ஓட்டும் போது பெருசா எதுவும் தெரியாது. ஓவர்டேக் பண்ணும் போதும் நமக்கு நல்ல இதா தான் இருக்கும். என்ன ஒரு சின்ன இது, 2000 RPM பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டர்போ லேக் கொஞ்சம் இருக்கும். அந்த டர்போக்கு அது மட்டும் தான். நீங்க கரெக்டா கணிச்சு போகலன்னா ஒரு சில டைம்ல ஏற முடியாது. ஆனா 110ல வந்து இந்த பிரச்சனை கிடையாது. அந்த ஹார்ஸ் பவர் கூடுனால 110ல பிரச்சனை கிடையாது. அத ஓட்டிருங்க, அதனால சொல்றேன். ஆமா, அந்த ஹார்ஸ் பவரும் டார்க்கும் கூடுதல்னால அதுல வந்து ப்ராப்ளம் எந்த எதுவுமே தெரியாது, பிரச்சனையே இல்ல அதுல. வேற நமக்கு மெக்கானிக்கலி ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கா இவ்வளவு நாள் நீங்க யூஸ் பண்ணதுல? மெக்கானிக்கலி பாத்தீங்கன்னா ஏசி வந்துட்டு இடையில வந்து கம்ப்ரஸர் போச்சு. கம்ப்ரஸர் ப்ராப்ளம் வருது. போயிட்டு மொத்தமா போயிட்டு அது கரெக்டா 42 ஆகும்போது போயிட்டு 42,000 கிலோமீட்டர்ல. ஆமா ஆமா, அது ஆக்சுவலி கொஞ்சம் ஏர்லி தான். ஆமா, அதான். அப்புறமா சஸ்பென்ஷனும் அப்படிதான். சஸ்பென்ஷன் வந்துட்டு நம்ம ரோடு உங்களுக்கு தெரியும்ல, இப்ப கண்டிஷன் எப்படி இருக்கு, நம்ம ரோடு அடிச்சு அதுவும் போயிட்டு. ஆனா இப்போ மாத்தல நாங்க 50%. ஆனாலுமே நல்லா தான் இருக்கு. ஆனாலுமே நல்லா இருக்கு. அதான் அதோட ஹைலைட். சொன்னாங்க இன்னும் ஒரு 5000 கூட போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ. ஓகே அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால அதுவும் கூட நமக்கு பிரச்சனை இல்லை. வேற மெக்கானிக்கலி நாங்க எதுவும் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண கிடையாது. ரெகுலர் சர்வீஸ் மட்டும் தான், இன்ஜின் வைஸ் எதுவும் வரல. ஆனா இப்போ சர்வீஸ் பீரியடுக்கு ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே கொண்டு போய் மேக்ஸிமம் கொடுத்துரும். கரெக்டா பண்றோம். அதான். இல்ல நீங்க மெயின்டைன் பண்ண மாட்டேன்னா நான் ஒரு 1000 கூட ஓடட்டு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கஞ்சம் பிடிச்சாச்சுன்னா அவ்வளவுதான், வண்டி வேலை வச்சுதான் விடும். ஏன்னா இது வந்து யூரோப்பியன் ஸ்பெக் காரு, உங்களுக்கு பொதுவாகவே தெரியும். யூரோப்பியன் ஸ்பெக் எல்லாமே அப்படிதான், அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கோம். யார்கிட்ட கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க, நம்ம கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா நீங்களும் வேலை வச்சீங்கன்னா அது உங்களை வேலை காட்டி தான் வேலை வைக்கும், அவ்வளவுதான். நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம
என்னது சுசுகி நம்ம ஹுண்டாய் எல்லாம் இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த காரை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இதுவரைக்கும் இந்த கார்ல எந்த கார்லயுமே ஆமா கரெக்ட்டா சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆமா கரெக்ட். ரொம்ப எப்படி சொல்றது, இந்த இன்ஜினை ரொம்ப நம்பலாம், அந்த ரிலையபிலிட்டி அப்படியே கிடக்கும், கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா. அது வேற எந்த பிரச்சனையுமே இல்லை ப்ரோ. நல்ல ஒரு கார், நல்ல கார், மெக்கானிக்கலி நல்ல கார், மெக்கானிக்கலி ரொம்ப நல்ல கார். ஆமா, நம்ம இன்டீரியர்ல தான் நமக்கு பிரச்சனை எல்லாமே. அதான் நம்ம அதை மேக்ஸிமம் சொல்லிட்டோம். ஆமா. இன்னொன்னு இந்த மெயின்டெனன்ஸுமே இப்போ ப்ரோ சொன்ன மாதிரி தான். நம்ம எப்பவுமே எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அதை வண்டியை வந்து கேர் பண்றோமோ ஆமா அந்த அளவுக்கு வண்டி வந்து நம்ம கூட. அதை தாண்டி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இப்ப எனக்கெல்லாம் வந்து ரீசெண்டா சொல்லணும்னா, நான் சொன்னேன் இருக்கேன், இங்க இருந்து நாங்க ஒரு நாள் இங்க இருந்து ஷூட் முடிச்சுட்டு இதுல கிளம்ப இதுல இலவல ஜங்ஷனுக்கு அந்த கட் பண்ணி இறங்கி வந்தோம்ல, அந்த தேரியில வந்து தம்பி ஓட்டிட்டு இருந்தான், கியர் விழல. அது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இத்தனைக்கு நம்ம ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணதுதான். ஆனா என்னன்னா வெறும் 450 ருபீஸ் தான் ஆச்சுது, ஒரு புஷ் தான். ஆனா அதுவும் ரீசன் என்னன்னா, அன்னைக்கு ஷூட் வந்து நம்ம நிறைய நேரம் வந்து வெயில நின்னுது, அந்த புஷ் வந்து கொஞ்சம் இதாகி. அது வந்து நம்ம மெக்கானிக்கா எங்க அண்ணனை தான், அண்ணனை கூப்பிட்டு பார்க்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை இது காமன் ப்ராப்ளம் தான், ரொம்ப ஹீட் ஆகும்போது வரும் அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரத்தான் செய்யும். இன்னொன்னு இந்த ஏசி கம்ப்ளைண்ட், இப்போ ஒரு நாள் ஈவினிங் வந்து நீங்க கூப்பிட்டீங்க, நம்ம பேசணும், ஏசில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, வண்டி சர்வீஸ்ல நிக்க அப்படின்னு. அன்னைக்கு காலையில என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் டஸ்டர் வாங்கி அவங்களும் சேம் ப்ராப்ளத்துக்கு எனக்கு கொடுத்தாங்க. அது எவ்வளவு ஓடி இருந்து? அது செகண்ட் ஹேண்ட், அது வந்து 60+ கொஞ்சம் ஓடின வண்டி தான், டீசல் டஸ்டர் தான். ஸோ வந்து ஏசி மேபி ஒரு ஜெனரல் ப்ராப்ளமா கூட இருக்கலாம், சில இதுல வந்திருக்கலாம். அதனால சில விஷயங்கள் வந்து எவ்வளவுதான் நீங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் நமக்கு சில சின்ன விஷயங்கள் வரத்தான் செய்யும். ஆனா மேக்ஸிமம் நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தோம்னா என்ஜின் வந்து இன்னைக்கும் சூப்பரா இருக்கு, அதை நம்ம கரெக்டா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ், நமக்கு வண்டியை வந்து இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக அப்படி ஓட்டி ஒரு ரிவ்யூ மாதிரி எடுக்கிறதுக்கும், அடுத்து இப்போ ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வந்ததுக்கு. உங்களை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுங்க. என் பேர் லியோ, நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன் இப்போ சென்னை. ஆமாம், வேற என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் வந்து நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து கண்டினியூஸாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஒரு ரேண்டம் ஐடியிலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசி வாட்ஸ்அப்பில் பேசினோம். அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட அப்பாவும் அவங்களோட அப்பாவும் வந்து முன்னாடியிலிருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அப்படி சர்ச்சு சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆச்சுது. என்னதுன்னா ஆப்வியஸ்லி நம்ம வண்டிகளில் தான் நம்ம நல்லா கனெக்ட் ஆனது. சரி ப்ரோ, சொல்லுங்கள், இந்த வண்டி வந்து நீங்கள் அந்த 2019 வாங்கியிருக்கீங்க, அந்த வண்டி வாங்கின அந்த சிச்சுவேஷன்ஸ், வேற என்னென்ன சாய்ஸில் வச்சுருந்தீங்க, எப்படி வாங்கினீங்க, இதுக்கு முன்னாடி என்ன வண்டி வச்சுருந்தீங்க? முதல்ல வீட்டில் எடுத்தது வந்துட்டு 1994 மாடல் அம்பாஸ்டர் தான். அம்பாஸ்டர் பிஎம்சி இன்ஜினு. ஓகே. அதுக்கப்புறமா நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு வண்டினா யாருன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அந்த மாதிரி மெயினாக. ஓகே ஓகே ஓகே. அப்போது அந்த டைமில் மார்க்கெட்டில் இருந்தது பிரஸ்ஸா, சுசுகி பிரஸ்ஸா இருந்துச்சு, அப்புறம் டஸ்டர் வந்து கரெக்டாக. அப்போது சுசுகி வந்து நான் முன்னாடியே சொல்லுவேன், இல்லை இப்போ வேண்டாம் குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, சின்னதாக இருக்குது, சப் 4 மீட்டர். அப்போது ஒரு நாள் சும்மா நான் தான் திருட்டுத்தனமா அப்பாவுக்கு நம்பரை வந்து ஷோரூமுக்கு கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா கால் பண்ணி, சார் இப்படி டஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்போ ஒன்று சொன்னாங்க, சரி ஓகே டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ 110 PS தான் வந்துச்சு, ஓட்டி பார்த்தோம் ஃபுல் ஆப்ஷனு. உடனே பிடிச்சி அன்னைக்கு புக் பண்ணியாச்சு. புக் பண்ணி இது எப்படின்னா 2018 வந்து புக் பண்ணி ஒரு ஆள் இது பண்ண மாடல். அது வந்து எங்களுக்கு 2019 வரைக்கும் ஷோரூம்ல இருந்ததுனால அவங்க அந்த டைம் இதை உடனே இது பண்ணிடலாம் அப்படின்னு தந்தாங்க. ஆமாம், ஒரு 1 வீக்லேயே தந்துட்டாங்க. ஆமாம், அதான் காரோட கதை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு கம்பெனி கிடையாது. ஆமாம், இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, இல்லாமல் இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய அந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கு நமக்கு வண்டியில்? இப்போ நம்ம டிரைவிங் வந்து நம்ம தனியாக டிரைவிங் வண்டி ஓட்டிட்டு நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னால வண்டி லுக்ஸ் இல்லை, வீட்டில் எல்லாருக்கும் ஹாப்பியா அந்த மாதிரியான இது. இன்னொன்று சர்வீஸும் வரைக்கும் போவோம். கண்டிப்பாக டைம்லெஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த வண்டி அன்னையிலேருந்து அப்படிதான். இப்போ வரைக்கும் நான் ஏறும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டியில் எப்படி ஏறணும் அந்த மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்கு. நம்ம வண்டி அப்படி பார்த்து வந்து ஏறும். மற்றவங்க இது எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. எனக்கு அந்த ரோட் பிரசன்ஸ் நல்லா பிடிக்கும். இதே இது வந்து நீ வாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கண்ணை ஓடிட்டு வாங்க. ஓகே, நமக்கு அப்டேட்டட் மாடல் இப்போ ஆன்லைனில் இமேஜஸ் பார்க்குறோம், அது எப்படி
அது ரொம்ப பாக்ஸியா இருக்கு. இந்த ரொம்ப மாதிரி boxy மஸ்குலர் இருக்கு. லுக் எல்லாம் அதை தூக்கிட்டான் ஃபுல்லா. ஆமா, மெயினா இந்த ஹான்ச்சஸ் எல்லாம் வீல்ல ஆமா. இருக்கக்கூடிய அந்த பல்ஜ் ஆமா. எல்லாமே தூக்கிட்டு. எல்லாமே எடுத்துட்டாங்க. பின்ன ம். அது வந்து டாச்சியாவோட அவங்க அந்த டிசைன் சீரிஸ்ல வரதுனால கண்டிப்பா அவன் மாத்த தான் செய்வான். நம்ம எதுவும் பண்ண முடியாது. முடியாது. மேபி இந்தியால வரும்போது ஒரு சில சேஞ்சஸ். ஆமா, இந்த பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய செல் டச்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா ஆமா. இருக்கும். ஆனா நீங்க டாச்சியா டஸ்டர் பார்க்கும்போது இந்த கிரில் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ம். இந்த டோட்டலா இந்த இதெல்லாமே வராது. ஃபுல்லாவே இல்ல ஒரு போல வரும். ம். கொஞ்சம் கூட கொஞ்சம் ரொம்ப sleek-ஆ இருக்கும். ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும் அது. இது கொஞ்சம் ஆனா மாஸா இந்தியா இருக்கும். ஆமா. இந்தியாவுக்கு வேண்டி அவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மாஸா இறக்கியிருக்காங்க. சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சர்வீஸ் இது வரைக்கும் நல்ல நம்ம மார்த்தாண்டம் தான். மார்த்தாண்டத்துல ஆமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. நல்லா கவனிப்பாங்க. ம். வண்டி ஃபர்ஸ்ட் வாங்கும்போது 3 வருஷம் வாரண்டி அதோ ம். இருந்து. அதுக்கு பிறகுமே நல்ல கவனிப்பாங்க. இல்லை இப்போ ஏசி போகும்போது கூட அப்படிதான் கொண்டு விட்டோம். நீட்டா பார்த்து எல்லாம் முடிச்சு தந்தாங்க. எல்லாம் ரெடி இப்போ ஆச்சு. எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் அதே இதுதான். எந்த ஒரு இதுவுமே பண்ண பிரச்சனை மாட்டாங்க. இல்லை. என்னது ரொம்ப நாள் டிஸ்கண்டினியூ ஆன ஆயிடுச்சு. வண்டி அப்படி ஆ, எதுவும் அதான். பிரச்சனை இல்லை. எப்படி அப்போ இருந்தாலும் ரெடி பண்ணி தருவாங்க. அப்போ ஒருத்தங்க இப்போ ஒரு செகண்ட் ஹேண்டா டஸ்டர் வாங்கணும்னா கூட தைரியமா நம்பி வாங்கி கண்டிப்பா வாங்கலாம். டஸ்டர் கண்டிப்பா ரெனால்ட்ல சர்வீஸ் பண்ணலாம். ஆமா. அது மட்டும் இல்ல, இன்னும் வந்து அந்த பார்ட்ஸ் வந்துட்டு எப்படி சொல்றது, மேனுஃபேக்சரிங்ல கொஞ்சம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. பார்ட்ஸுமே நமக்கு டக்குன்னு கிடைக்குது. ஆமா. வெயிட் டக்குனு பண்ணணும் கிடைக்குது. அப்படி ஒன்றும் இல்லை. ஆமா. அந்த மாதிரி எதுவும் ஏதாவது பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு சில விஷயங்கள் குட்டி குட்டியா இப்ப இந்த விண்ட்ஷீல்டு நம்ம இந்த blade வைப்பர். இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்க சொல்லி வச்சு இது பண்ண மாதிரி இருக்கும். ஓ சரி, அவங்க ஆர்டர் பண்ணி ஆமா. இன்னொன்றைக்கு எடுத்து தான் வெளியில இருந்து தான் வரும் அது. திருநெல்வேலி ஏதோ சொன்னாங்க, தெரியல எனக்கு கரெக்டா அது. ஓகே. மத்த மாதிரி எல்லாமே ஓகே வாங்க. டக்கு டக்கு வேற நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணது? சர்வீஸ்ல கேக்குறீங்களா? சர்வீஸ் மத்தபடி நீங்க வண்டி யூசேஜ்ல உங்களுக்கு நெகட்டிவ்ஸா தெரியுது? வண்டி யூசேஜ்ல நெகட்டிவா தெரியுதுன்னா பெருசா இல்ல. ஆனா ஒரு சில விஷயங்கள் குவாலிட்டி கட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் தான் சொல்ல முடியாதனால. எங்க இன்டீரியர்? இன்டீரியர்ல உள்ள போ, அப்படியே பேசுவோம். இன்டீரியர்ல வந்து காஸ்ட் கட்டிங் நான் சொன்னது இந்த கிளாடிங் தான். நல்லா பாருங்க, பாத்தீங்களா? இது வந்து நான் ரொம்ப நல்லா பார்த்தது சுசுக்கில சூப்பரா கொடுத்துருக்காங்க. அந்த கிளாடிங் வந்து ஃபுல்லா இப்படி கவர் ஆகிடும். அப்படி கால் வச்சு நான் இப்படி இறங்கும் போது தட்டி ஆமா, இது ஃபுல்லா ஓப்பன்ல தான் இருந்துச்சு. அது கேப் ஆகுது. ஆமா. ஓகே. அப்புறம் அமைக்க வைக்க வேண்டியதா இருக்கு. இதான் மெயின் விஷயம். காஸ்ட் கட்டிங் சொல்லிட்டு இந்த விஷயத்த ரொம்ப இது பண்றாங்க. இது பேக்லயும் அப்படிதான். பேக்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஓப்பனாவே இருக்கும். சோ இந்த கேப் தான். ஓகே ரொம்பவே ஓப்பன் ஆயிருக்கு. ஆமா, ரொம்ப இதாயிட்டு. ஓகே. இது இத்தனைக்கு நம்ம எப்படினாலும் காலை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணதா தெரியாம தான் அதுல கால் படும். ஆமா. அப்படினாலுமே நமக்கு அந்த இஷ்யூ இருக்கு. இல்ல, சிலவங்க எப்படி ஏறுவாங்கன்னா, பெரியவங்க கண்டிப்பா இப்படி மிதிச்சு தான் இப்படிதான் உட்காருவாங்க. ஓ சரி. அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா இதாகிட்டு தெரியும். உள்ள அந்த இது தெரியும், அந்த பாடி வரைக்கும் தெரியும். ஆமா. ஓகே. சரி, அது ஒரு நெகட்டிவ் ஆக்சுவலி. ஓகே ப்ரோ, அப்போ மறுபடியும் தேங்க்ஸ் நம்ம கூட இவ்வளோ டைம் இருந்து வண்டியுமே தந்ததுக்கு. கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட வண்டி இந்த மாதிரி கிளாசிக் வண்டிகள், அதாவது டிஸ்கண்டினியூ வண்டிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் அம்பாசடரையும் கண்டிப்பாக ஒரு நாள் சீக்கிரத்தில் நம்ம ரிவ்யூ பண்ணணுமோ. கூடவே சப்ஸ்கிரைபர்ஸுக்குமே வந்து இதை மாதிரி டிஸ்கண்டினியூ கார்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் கல்ட்டான வண்டிகள் நமக்கு மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வண்டிகள் நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெயினாக வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலினா நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு வீடியோவாக அதை பிளான் பண்ணுவோம். இப்போ இந்த டஸ்டரோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான ரிவ்யூ, டிஸ்கண்டினியூட காராக இருந்தாலும் ஒரு அவுட் ஆஃப் பேஷன் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரிவ்யூ ப்ளஸ் வந்து அந்த ஓனரோட ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், வண்டி ஓட்டும் போது ஒரு நிதானம் அப்படிங்கிறது நமக்கு மனசில் இருக்கட்டும். மற்ற ரோடு யூசர்ஸ்க்குமே மதித்து எப்போவுமே லிமிட்டடான ஸ்பீட்ஸில் வந்து ஹைவேல சேஃபாக போய் வருவோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.